இளமையில் கல், ஓதுவது ஒழியேல், வித்தை விரும்பு. இந்த வாசகங்கள் எல்லாம் ஔவை மூதாட்டியின் அற்புதமான கல்வி பற்றிய வாசகம். இளமை காலத்தை கற்கவில்லை என்றால் முதுமை காலத்தை படக்கூடிய துன்பத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் பிரவீன், கிளாசிக் தமிழ் அகாடமி, சிதம்பரம். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டெட்டு தேர்வு எழுத இருக்கின்ற, அதற்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் சரி, நான் தேர்வு வந்தால்தான் படிப்பேன் என்று இருந்து மற்ற பணிகளை மேற்கொண்டிருந்த ஆசிரியர்களுக்கும் சரி, அதாவது தேர்வினை எழுத இருக்கின்ற, பயிற்சி எடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் தலையில் இடி விழுவது போல ஒரு தகவல் வந்திருக்கிறது. மாநில கல்விக் கொள்கைக்காக அமைக்கப்பட்ட குழு ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் என்பவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் டெட்டு தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்திருக்கின்ற செய்தி என்பது ஒரு சில பேருக்கு அல்ல, பல பேருக்குமே அது ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பாட புத்தகத்தை படித்து தேர்வு எழுதி வெற்றி பெறுவதே பல பேருக்கு தடுமாற்றமாக இருக்கின்ற சூழ்நிலையில், வெறும் பாட புத்தகத்தை மட்டுமே நம்பி படித்து தேர்வு எழுதுவதால் ஒரு தகுதியான ஆசிரியர்கள் நமக்கு கிடைப்பது என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது தேர்வினுடைய தன்மை, கடினத்தன்மை போதுமானதாக இல்லை. இன்னும் மேலும் இந்த டெட் தேர்வை கடுமையாக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கு வெறும் பாட புத்தகத்தினுடைய அந்த பாடத்திட்டத்தினுடைய பகுதிகள் மட்டுமே போதுமானதாக இருக்காது. நடப்பு சூழ்நிலைகளை பற்றியும், உள்ளூருடைய சூழ்நிலை பற்றியும், மாணவர்களுடைய மனநிலை பற்றியும், அதே சமயம் சாதி மத இன வேறுபாடுகள் உள்ள அந்தந்த ஊரினுடைய சூழல் பற்றியும் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். அதே சமயம் அந்த பாடப்புத்தகத்தை அடிப்படையாக வைத்து மட்டுமே தேர்வினை நடத்தக்கூடாது என்றும் அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். இந்த கற்பித்தல் முறையை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஆசிரியர்களை, தரமான ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதில் அவர்களுக்காக நடத்தக்கூடிய இந்த தேர்வினை கடினத்தன்மையாக மாற்ற வேண்டும், இன்னும் கடுமையாக்க வேண்டும் என்று அவர்கள் முக்கியமாக பரிந்துரைத்திருப்பது, நான் தேர்வு வந்தால்தான் படிப்பேன் என்ற கொள்கையோடு இருந்து கொண்டிருந்த ஆசிரியர்களுக்கு தான் இது முதலில் பேரிடியானது. ஏனென்றால் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருந்தவர்களுக்கு பாட புத்தகத்தினுடைய பகுதிகள் அவர்கள் படித்து முடித்திருந்தால் கூடுதலாக சேர்க்கப்படக்கூடிய அந்த பாடத்திட்டத்தை படிப்பது என்பது எளிதான காரியமாக அவர்களுக்கு அமையலாம். புதியதாக படிப்பவர்களுக்கு அது கடினத்தன்மையை ஏற்படுத்தலாம். அதனால் ஒரு மிகப்பெரிய தடுமாற்றமும், இந்த துறையே வெறுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். எந்த ஒரு நிலையும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய அந்த நிலைக்கு நாம் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இதுவரைக்கும் நடந்த தேர்வுகளில் இப்போ UGTRB தேர்வில் கூட நமக்கு ஆசிரியர் பணி நியமனம் என்ற நிலை செல்றதற்கு முன்பாகவே அது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஆசிரியர் பணி நியமனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுடைய நிலைமை இப்படி இருக்க, புதியதாக இன்னும் தேர்வு நடத்தக்கூடிய தேர்வுக்கு இப்படி கடினத்தன்மை அறிவித்திருப்பது என்பது, படிக்காமல் இருந்து கொண்டு தேர்வு வரும்பொழுது படிப்பேன் என்ற கொள்கையோடு இருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும். ஏன் முன்னதாகவே படிக்க வேண்டும், ஏன் ஓராண்டாக படிக்கலாம், 6 மாதமாக படிக்கலாம், தேர்வு வராமலே படிக்கலாம் என்பதை நாங்கள் அவ்வப்போது சரியான முறையில் விளக்கி கொண்டுதான் இருக்கிறோம். அதனால் அதனை புரிந்து கொண்டு, வேறு வழியே இல்லை, நாம் இந்த துறையை நேசித்து வந்தோமானால் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருப்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு உண்டு செய்யும். அதனால் எல்லா பாடங்களையும் படியுங்கள், தொடர்ச்சியாக படியுங்கள். இந்த அறிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனாலும் நாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லா சூழல்களுக்கும், எல்லா சவால்களுக்கும் நாம் தயாராக இருந்தால் மட்டுமே நமக்கு அந்த ஆசிரியர் பணி என்பது, அந்த கனவு நமக்கு சாத்தியம். அதனால் இந்த குழு பரிந்துரைத்திருப்பதை பற்றி அதிகம் சிந்தித்து கொண்டிருக்காமல், கவலை அடையாமல் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு.
யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அனைவருக்கும் நன்றி. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நன்றி, வணக்கம்.